வட சென்னை பகுதி வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைப்பு. வட சென்னை பகுதியில் 6350 கோடியில் 252 வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக முதலமைச்சர் தகவல். ஓராண்டிற்குள் அனைத்து பணிகளையும் முடிக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக பேட்டி. பெரியாரை மரியாதை குறைவாக பேசுபவர்களுக்கு மரியாதை கொடுக்க தயாராக இல்லை. தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் பெரியார் என்றும் முதலமைச்சர் விளக்கம். நாடாளுமன்றத்திற்கு குதிரைப்படையினர் புடைசூழ சேரட் வண்டியில் வந்த குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வரவேற்பு. குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். உலகளாவிய புத்தாக்க மையமாக இந்தியாவை மாற்றுவதே இலக்கு என திரௌபதி முர்மு திட்டம். 2047 வளர்ந்த நாடாக இந்தியா மாறும் வகையிலான திட்டங்களுடன் பட்ஜெட் இருக்கும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தல். மீண்டும் புதிய உச்சத்தை தொட்ட தங்கம் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 960 ரூபாய் அதிகரித்து 61,840 விற்பனை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து கருத்து கேட்பு. தமிழக வெற்றிக் கழகத்தில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்படும் என தகவல். இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. தாவேகாவில் இணைகிறார் அதிமுக ஐடி பிரிவு இணைச் செயலாளர் நிர்மல்குமார். மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த பலரும் இணைய வாய்ப்பு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொல்லப்பட்ட சமூக ஆர்வலர் ஜகபர் அலியின் உடலை தோண்டி எடுத்து எக்ஸ்ரே எடுக்க ஏற்பாடு. மயானத்தில் போலீசார் பாதுகாப்பு. போராட்டங்களுக்கு அனுமதி கோரி விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை 10 நாட்களாக நீட்டிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமிக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ். நியூஸ் 18 செய்தி வெளியிட்ட நிலையில் கிருஷ்ணாவரம் பகுதி மக்களுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து விளக்கமளிக்க உத்தரவு. கொலை மிரட்டல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கு மாலை 4:30 மணிக்குள் ஆஜராகாவிட்டால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என உள்துறை செயலருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. வேங்கை வயல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முரளிராஜாவின் பாட்டியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த ஏற்பாடு. பலத்த பரிசோதனைக்கு பிறகு விசிகவினருக்கு அனுமதி. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நடைபெற்ற சாரண சாரணியர் இயக்கத்தின் பிரம்மாண்ட ஜம்போரி நிகழ்ச்சி. பாரம்பரிய உடையில் பங்கேற்ற அமைச்சர் அன்பில் மகேஷ். கோவை சுந்தராபுரம் பகுதியில் ஒரே நாளில் 14 கடைகளின் பூட்டை உடைத்து திருட்டு. சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை. டாலருக்கு நிகராக வேறு நாணயத்தை பயன்படுத்தினால் இறக்குமதி பொருட்களுக்கு 100% வரி விதிக்கப்படும். இந்தியா உள்ளிட்ட நாடுகளை கொண்ட பிரிக்ஸ் அமைப்புகளுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். சொல்றேன். அதாவது நான் சென்னை மாநகரத்தின் மேயராக இருந்தப்போ, அதை தொடர்ந்து துணை முதலமைச்சர் இருந்தப்போ, இதே வட சென்னை பகுதிக்கு, குறிப்பாக சென்னைக்கு வந்து என்ன பணிகள்லாம் பண்ணணும்னு தெரியும். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஸ்டாம் வாட்டர் எனர்ஜி அங்கங்கே கட்டினது, அதே போல் 10 மேம்பாலங்கள் எங்கெங்கே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து கட்டினது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறோம். அப்போவே என்னுடைய
எண்ணத்தில் என்னுடைய உள்ளத்தில் சென்னையை சிங்கார சென்னை ஆக்க வேண்டும் என்று அடிப்படையில் தான் பல பணிகள் செஞ்சோம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு சென்னை மாநகரத்துடைய பொறுப்பை மாநகராட்சி ஏற்ற பிறகு திமுக ஏற்ற பிறகு பல்வேறு பணிகளை சென்னைக்கு செஞ்சுருக்கிறோம். அதில் குறிப்பாக வட சென்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் ஏற்கனவே 1000 கோடி ரூபா மதிப்பீட்டில் வட சென்னை வளர்ச்சி திட்டத்துக்காக ஒதுக்கி ஒரு அறிவிப்பு வெளியிட்டேன். ஆனால் அந்த 1000 கோடியை தாண்டி பல்வேறு துறைகளுடைய ஒத்துழைப்போடு கிட்டத்தட்ட 6350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் எல்லாம் தொடங்கப்பட்டிருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. மொத்த பணிகளை பொறுத்தவரைக்கும் 252 பணிகள். அந்த 252 பணிகளில் 30 பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு முழுமையாக. 166 பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. விரைவில் இந்த பணிகளும் முடிவடைய இருக்கு. ஆக இந்த ஓராண்டு காலத்திற்குள்ள எல்லா பணிகளையும் முடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் எல்லா துறைகளுக்கும் அறிவுறுத்தி இருக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள், அதேபோல மேயர், இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள்லாம் தொடர்ந்து ஆய்வு பணிகள் மேற்கொண்டு வேகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் இது 2வது முறையாக ஏற்கனவே அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்துக்கிட்டாலும் தொடர்ந்து நானும் அந்த பணிகளை வந்து தொடர்ந்து ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிறேன். துணை முதலமைச்சரும் ஆய்வு பண்ண சொல்லியிருக்கிறேன். அவரும் நான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்தந்த சம்மந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர்களையும் ஆய்வு பண்ண சொல்லி நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அவங்களும் அந்த பணியை வேகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. வட சென்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வளர்ந்த சென்னையாக நிச்சயமாக இந்த ஓராண்டு காலத்திற்குள் உருவாகும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த பணிகளை இன்றைக்கு நான் மேற்பார்வையிட்டிருக்கிறேன். தமிழ்நாடு ஆளுநர் தமிழ்நாடு அரசு மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுக்களை முன் வச்சுட்டு வராரு. அறிக்கையை கொடுக்கிறாரு, எக்ஸ் வலைப்பக்கத்திலையும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. உயர்கல்வி கல்வித்துறையில பின்தங்கி இருக்கணும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுக்கு முடியாது எல்லாத்தையும் வைக்கிறாரு. ஒன்று ரெண்டு இல்லை, எல்லா பிரச்சனையிலையும் அரசுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்கிறாரு. அது எங்களுக்கு நல்லதா இருக்கு. தொடர்ந்து அதை செய்யணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதை செய்ய தான் எங்களுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கு வேகம் வருது. அவருடைய போக்கு வந்து இந்த ஆட்சிக்கு வந்து சிறப்பாக தான் சேர்க்குது. அதனால தொடர்ந்து செய்யட்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் கவர்னரை கேட்டுக்கொள்கிறேன். அதான் அவர் தொடர்ந்து இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை நாங்கள் நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு போட்டிருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. ஒரு 4ஆம் தேதியிலிருந்து வழக்கு தொடர்ந்து நடக்க இருக்குது. அப்ப தெரியும் நாங்கள் அரசியல்ல 100 ஆண்டுகள் கழித்தும் பெரியார் பேசு பொருளாவே இருக்கிறாரு. அவர் மீது இன்னமும் விமர்சனம் வைக்கிறாங்க. அதை எப்படி பெரியாரை வந்து மரியாதை குறைவாக பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்க தயாராக இல்லை. ஏன்னா பெரியார் தான் எங்களுடைய தலைவர். எங்கள் தலைவர்களெல்லாம் தலைவர் அவர் தான். அதனால அதை நாங்கள் பெருசுபடுத்தல, பொருட்படுத்த தேவையில்லை. 5ஆம் தேதி தேர்தல், 8ஆம் தேதி ரிசல்ட். அப்ப தெரியும். மத்திய பட்ஜெட் என்ன எதிர்பார்ப்பு சார்? கடந்த முறை தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதா அறிக்கை வெளியிட்டிருந்தீங்க. என்ன ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டம் ஏற்கனவே நடந்திருக்கு நாளுக்கு முன்னாடி. அதில் தீர்மானம் போட்டிருக்கிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபையில் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கிற கோரிக்கையெல்லாம் எடுத்து வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். பார்ப்போம். நிதிநிலை அறிக்கை வெளியிட்டா தானே என்னன்னு தெரியும். சட்டம் ஒழுங்கு குறித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது வேண்டுமென்று திட்டமிட்டு அன்புங்கள் வாசிக்கிறத நிதிநிலை வெளியிட்டா தானே என்னன்னு தெரியும். சட்டம் ஒழுங்கு குறித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது வேண்டுமென்று திட்டமிட்டு அன்புங்கள் வாசிக்கிறத தவறு கண்டுவதை அது பெரிதாகி உதாகரமாக்கி செய்கிறார்கள். அதை பற்றி நான் கவலைப்படலை. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு சிறப்பாக தான் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் வெளிநாட்டிலிருந்து வெளிமாநிலங்களிலிருந்து தொழிற்சாலைகள்லாம் தொடர்ந்து வந்துவிட்டு. வட சென்னையின் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வு செய்த பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆய்வு பணிகள் குறித்த விவரங்களை வழங்கியதோடு பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக பெரியார் குறித்து பேசுபவர்களுக்கு மதிப்பளித்து அவர்களுடைய மதிப்பை உயர்த்த விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.